வணக்கம். என் பேரு அபிநயா. நான் ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட், ஒரு கிளினிக்கல் எம்ப்ரியாலஜிஸ்ட். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். என்னடா அது? ஊரே ஜல்லிக்கட்டை பத்தி பேசிட்டு இருக்கு. இவங்க என்ன பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ங்கிறத பத்தி பேச போறாங்கங்கிறாங்க? இருக்கு, நிறைய சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம பெண்களுக்கு ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா நிக்கக்கூடிய ஒரு நோய் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இந்த நோய்னால பலவிதமான பாதிப்புகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் மலட்டுத்தன்மை. நமது பெண் குழந்தைகள் 5வது படிக்கையிலேயே பெரிய பெண்களா ஆகிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் தான். வயசாச்சுன்னா இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் டயபெட்டிக்கா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் ஏன்? அந்த காலத்துல நம்ம நாட்டு மாட்டுப்பால் குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் ஏத்தப்பட்ட ஜெர்சி மாட்டுல இருந்து வர்ற பாலை தான் நம்ம குடிக்கிறோம். அந்த காலத்துல நம்ம வீட்டுல நாட்டுக்கோழி வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த நாட்டுக்கோழியையும் அந்த நாட்டுக்கோழி இடுற முட்டைகளையும் தான் நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற முட்டைகள் எல்லாமே பிராய்லர் கோழி முட்டைகள். நம்ம சாப்பிடுற முக்காவாசி சிக்கன் பிராய்லர் கோழிகள். அந்த காலத்துல நம்ம சிறுதானியங்கள், கம்பு, கேழ்வரகு, பனிவரகு அப்படிங்கிற சிறுதானியங்களை நிறைய சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். அரிசி கூட கைக்குத்தல் அரிசியா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடுற அரிசி பாலிஷ்ட் ரைஸ், பாஸ்மதி ரைஸ், பர்கர், பீட்சா, இது எல்லாமே மைதா தான். இதனால சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இதனால பிசிஓஸ் ஜாஸ்தியா உருவாயிட்டே வருது. பீரியட்ஸ் ப்ராப்ளம், மென்ஸ்ட்ருவேஷன் இர்ரெகுலாரிட்டிஸ். மென்ஸ்ட்ருவேஷனே வராது, வயசுக்கு வந்திருப்பாங்க, ஆனா 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு மாதவிடாயே வராது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அயல் நாட்டு பொருட்கள் மீது வைத்திருக்கிற மோகம் தான். என்னைக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற அந்த நினைப்பு விட்டுட்டு நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருட்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஆரோக்கியம் நமக்கு திரும்ப வரும். இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆடு, கோழி, மாடுக்கு மட்டும் சொல்லல, நம்ம காய்கறிகளுக்கும் தான் சொல்றோம். ப்ரக்கோலியில விட்டமின் B12 இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதே விட்டமின் B12 நம்ம பெரிய நெல்லிக்காயிலும் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் அதை நம்ம யாரும் சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறோம்? ஏன் எங்கிருந்தோ விளையக்கூடிய ப்ரக்கோலிய பிரிசர்வேட்டிவ்ஸ் வச்சு யூஸ் பண்ண அந்த ப்ரக்கோலிய நம்ம சாப்பிடுறதுக்கு சந்தோஷப்பட்டு காய்கறி கடைக்கு போய் வாங்குறோம். ஆனா ரோட்டு கடையில தள்ளு வண்டியில வச்சுட்டு இருக்க பெரிய நெல்லிக்காயை வாங்குறதுக்கு அவ்வளவு நேரம் யோசிக்கிறோம். நம்ம வேர்களை நம்ம மறக்க மறக்க நம்மளுடைய உடம்புக்கு நம்மளே தீமைகளை விளைவிச்சுக்கிறோம். நம்ம வேர்களை நம்ம நினைக்க நினைக்க, நான் கட்டாயமா சொல்றேன், நம்ம ஆரோக்கியம் நமக்கு திரும்பி வரும். அயல் நாட்டுல இருந்து வர பொருட்கள்னால சக்தி வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா கட்டாயமா அதனால நமக்கு தீமைகள் நிறையவே வருங்கிறத நான் உறுதியா சொல்றேன். பெண்களே, பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற ஒவ்வொரு தாய்மாரும் தந்தைமாரும் உங்க பெண் குழந்தைகள் நல்ல குழந்தைகளை பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வேர்களை மறக்காதீங்க. நம்ம ஜல்லிக்கட்டை விட்டு கொடுக்காதீங்க. நம்ம நாட்டு கோழியையும் நாட்டு மாடையும் நம்ம குழந்தைகளை போல பாதுகாக்குங்க. நன்றி.